இன்னைக்கு வீடியோல நாம ColorOS 15ல இருக்கக்கூடிய 15+ இன்ட்ரஸ்டிங் ஃபீச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ColorOSல பாத்தீங்கன்னா நமக்கு லாக் ஸ்கிரீன்ல இந்த மாதிரியான டெப்த் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி இமேஜுக்கு பேக்ரவுண்ட்ல டெக்ஸ்ட் வர மாதிரியான அந்த டெப்த் எஃபெக்ட்டை நம்மளால லாக் ஸ்கிரீன்ல வந்து கிரியேட் பண்ண முடியும். சோ இதை கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் மொபைலோட செட்டிங்ல போனோம்னா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த வேர்டுடைய ஸ்டைல், ஸோ என்ன மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது போக இந்த கிளாக் அதோட கலர் ஃபாண்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய வால்பேப்பர் உங்கள் இமேஜை நீங்கள் இங்கே வைக்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த வால்பேப்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆல்பமில் இருந்து உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ நீங்கள் வால்பேப்பராக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணியுமே நீங்கள் வால்பேப்பராக செட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுலேயும் நீங்கள் டெப்த் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இது போக ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு அந்த வால்பேப்பருடைய எஃபெக்ட் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், பேட்டர்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷனில் இந்த ColorOSல இருக்கும். அடுத்து ColorOSலையும் நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் உண்டு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே செட் பண்ணிக்க முடியும். பட் இதில் நமக்கு கேன்வா செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் இமேஜுடைய கேன்வாவை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவாக நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கேன்வா ஆப்ஷனில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோவை சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவே வந்து அதோடைய அவுட்லைனை மட்டும் எடுத்து ஒரு கேன்வா டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த கேன்வா டிசைனை நீங்கள் உங்கள் மொபைலுடைய லாக் ஸ்க்ரீனாக நீங்கள் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கேன்வாவில் நீங்கள் எதாவது எடிட்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட்லாம் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய லாக் ஸ்க்ரீனாக அதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அடுத்து ColorOSல இருக்கக்கூடிய ஐகான்ஸை உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே ஐகான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஐகான்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் ஐகான்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஐகான்ஸ் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே கஸ்டம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பை சேஞ்ச் பண்ணி அந்த ஷேப்பில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். இது போக உங்களுக்கு இன்னும் மோர் ஐகான் ஷேப்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஐகான் ஸ்டைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ColorOSலேயே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் நீங்கள் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சு எங்கேருந்து வேணாலும் ஈஸியாக அந்த ஆப்பை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன்லேயே போய்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஆப்பை நீங்கள் அங்கே செட் பண்ணிக்கணும்னாலும் ஜஸ்ட் அதை நீங்கள் ஆட் பண்ணி டன் கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ColorOSல இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த சைட் பார் இருக்குல்ல, இந்த சைட் பாரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப்பை ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும், ஒரு ஆப் வந்துடும். அடுத்து நீங்கள் இன்னொரு ஆப் என்ன ஆப் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனுடைய சைஸ் உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் எந்த ஆப் வந்து சைஸ் பெருசாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் செட் பண்ணியுமே அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனும் உண்டு. அடுத்து இந்த சைட் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஏஐ ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஏஐ ஃபீச்சரை பற்றி இதுக்கு முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நாட் 5 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இதே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு 3 விதமான ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே டாப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 3 ஃபங்க்ஷனும் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இன் ஆப் ரெக்கார்டிங் அப்படின்றது இருக்கும். இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை மட்டும் நீங்கள் தனியாக ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆடியோவை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஸ்டார்ட் ஏஐ சம்மரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வீடியோவில் வரக்கூடிய கண்டென்ட்டை ஒரு சம்மரியாக நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுடைய நோட்ஸில் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுடைய சம்மரியை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் மூணாவதாக டர்ன் ஆன் கேப்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வீடியோக்கான கேப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான கேப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதை நீங்கள் படித்து பார்த்து அந்த வீடியோவில் வரக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைட் ஸ்பேஸ்லேயே ஃபைல் டாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இந்த ஃபைல் டாக் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படித்து அதுலேருந்து நோட்ஸ்லாம் எடுத்து வைப்பான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு க்ரோமில் போயிட்டு ஏதோ ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அதை அப்படியே ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா போதும் இங்கே கீழே எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அந்த பேஜை ஏஐ ஸ்கேன் பண்ணி அதில்
இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு எந்த கீ பாயிண்ட்டை எடுத்து நோட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ண சொல்லும். ஜஸ்ட் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி சேவ் டு ஃபைல் டாக் அப்படின்றத கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட் ஃபைல் டாக்ல போயிட்டு சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ எல்லாத்தையுமே அப்படியே ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி சேவ் ஃபைல் டாக்கு கொடுத்து அந்த ஃபைல் டாக்ல போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். பின்னாடி நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பில் அதை காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் அதை எடுத்து காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து அதே மாதிரி நீங்கள் கூகுளில் ஏதாவது ஆர்டிகல்ஸில் ஏதாவது நியூஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஜஸ்ட் இந்த சைட் ஸ்பேஸை இப்படி ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 ஏஐ ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு ஏஐ சம்மரி, இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கான ஏஐ சம்மரியை இதை கிரியேட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸில் வந்து கொடுத்துரும். அதை வந்து நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி இல்லை வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்பீக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்னென்னா இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேஜை ரீட் பண்ணி அப்படியே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வாய்ஸ் மூலியமாக உங்களுக்கு அப்படியே படித்து காட்டும். ஸோ நீங்கள் உங்களுக்கு படிக்க நேரம் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ColorOS உடைய டயலரில் கூட சில ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே ஏஐ கால் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த காலுடைய சம்மரையை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏஐ மூலியமாக அதோட சம்மரியை இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே கீழேயே டிரான்ஸ்லேட் கால் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி அங்கே பேசக்கூடிய கண்டென்ட்டை உங்களுக்கு வேண்டிய லாங்குவேஜில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்கணும்னு நினச்சிங்கனாலும் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்கலாம். கீழேயே அதற்கான கேப்ஷனும் பார்த்தீங்கன்னா வரும், அதை படித்து பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ColorOSல நமக்கு குரூப் ஐக்கானுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இண்டிவிஜுவல் ஐக்கானுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியாது, பட் இந்த குரூப் ஐக்கான்ஸ் இருக்குல்ல, ஸோ குரூப் ஐக்கான்ஸை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட ஷேப்பை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் ஐகான்ஸ் உடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி எத்தனை ஆப்ஸ் வேணாலும் உள்ள செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ColorOS உடைய ஃபோட்டோ ஆப்பில் ஃபோட்டோ எடிட்டிங்கான சில ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஏஐ எடிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா சில ஏஐ எடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ ரீகம்போஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை ஏஏ கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் சில ஃபில்டர் ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் காட்டும். அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் இதில் நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவதாக ஏஐ பெர்ஃபெக்ட் ஷாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து இம்பர்ஃபெக்டாக விழுந்துருச்சு, சம்டைம்ஸ் சில பேர் வந்து கண்ணை மூடி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் விழுது அப்படின்னும் போது அதை பெர்ஃபெக்டாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ஃபீச்சர் யூஸ் ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏஐ பெர்ஃபெக்ட் ஷாட்டை கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய உங்களுடைய மற்ற ஃபோட்டோலாம் அனலைஸ் பண்ணி அதன் மூலியமாக இதை வந்து பெர்ஃபெக்டாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஜஸ்ட் நீங்கள் கண்ணை மூடி இருக்கு அப்படின்னா அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இம்பர்ஃபெக்ட் ஷாட்டை பெர்ஃபெக்ட் ஷாட்டாக இதன் மூலியமாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் என்ஹான்ஸ் கிளாரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுடைய ஃபோட்டோ வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை இன்னும் பெட்டர் கிளாரிட்டியில் அல்ட்ரா ஹெச்டியில் உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து அன்பிளர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகலை, பிளர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து அன்பிளர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ரிமூவ் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் வந்து இந்த லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, அதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்து அந்த லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ஒரு 15+ ஃபீச்சர்ஸ் தான் எனக்கு இந்த ColorOSல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக என்னோட டே டு டே யூசேஜில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ஃபீச்சராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். மற்றபடி இந்த ColorOSல நான் சொன்ன இந்த 15+ ஃபீச்சரில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள்.